சிபிஐ விசாரணை கேட்டவங்க சொன்ன இன்னொரு குற்றச்சாட்டு என்னன்னா, இறந்தவரின் மனைவி, அவங்க பேர் பொற்கொடின்னு நினைக்கிறேன், அவங்களையும் சரியான முறையில் விசாரிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆக இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே சிபிஐ விசாரணையில நிச்சயமா முழுமை பெறும். அரசியல் தொடர்புகள் எதுவும் இருந்தால் அதுவும் சிபிஐ விசாரணையில நிச்சயமா தெரிய வரும். ஏன்னா சிபிஐங்கிறது வந்து நம்ம ஸ்டேட் போலீஸ் கிடையாது, அது சென்ட்ரல் கவர்மெண்டோட போலீஸு, அவங்களோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய போலீஸு. அதனால அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து செவி சாய்க்க மாட்டாங்க, அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. யார் தவறு செய்தாலும் அவங்க மேல் நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு நிச்சயமா நம்புறோம். இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நடைமுறை சிக்கல் இதில் வராதா சார்? இப்போ சிபிஐ வந்து விசாரிக்கும் போது அங்கே உள்ள லோக்கல் போலீஸ் மூலியமாக தான் விசாரிச்சு ஆகணும். ஆரம்பத்திலிருந்து டே ஒன்லேருந்து ஆரம்பிக்கும் போது அவங்க உதவி இல்லாமல் பண்ண இல்லை இல்லை, அவங்க விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க தான் விசாரிப்பாங்க. உதவிக்கு தேவைப்பட்டா லோக்கல் போலீஸ் வேணும்னா அவங்க கொடுக்கலாம். அதுவும் ரிக்வஸ்டிஷன் கொடுத்து கேட்டு இந்த அதிகாரிகள் இதை விசாரிச்சிருக்காங்க, அவங்க எங்களுக்கு உதவியாக இருக்கணும், இல்லை இவங்க தேவையில்லை, வேற அதிகாரிகள் இத்தனை பேர் வேணும், இவ்வளோ போய் மென்னு வேணும், போலீஸார் இத்தனை பேர் வேணும், இத்தனை அதிகாரிகள் வேணும், இத்தனை இன்ஸ்பெக்டர் வேணும்னு சொல்லி அவங்க ரிக்வஸ்ட் கொடுத்தா ஸ்டேட் போலீஸ்லேருந்து கொடுப்பாங்க. அது இவங்களா வேணும்னு கேட்டாலும் கொடுப்பாங்க, இவங்க இல்லாமல் வேற ஆட்கள் வேணும்னு கேட்டாலும் கொடுப்பாங்க. ஆனால் பட் விசாரணை பண்ணுறதெல்லாம் அவங்க தான் பண்ணுவாங்க, இவங்க உதவிக்கு தான் இருப்பாங்க.